வணக்கம் மக்களே, நான் உங்கள் மோட்டிவேட்டேரியன். வெல்கம் பேக் டு த சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நான் லடாக் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. ஆமாங்க, சம்மர் வந்தாச்சு இல்லைங்களே. கம்மிங் மார்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் லடாக் கிளம்புறேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னலாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலைன்னு எல்லாருமே கோச்சிக்கிட்டு இருப்பீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க்கும் நிறைய இருந்துச்சு. ரெண்டாவது வந்து கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட் கிடைக்கல. அண்ட் இந்த டைம் நான் லடாக் போகிற வீடியோ ஃபுல்லாகவே கம்பல்சரி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க்கோட நான் போனது எல்லா வீடியோமே போடலை. அதுக்கப்புறமா இந்த தடவை வந்து வீடியோ எல்லாமே ஃபுல்லாக நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் வீடியோக்களை போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன கிளாத்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன், எவ்வளோ கிளாத்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் எடுத்துகிட்டு போகிற கிளாத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே மூணே கிளாத்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். மூணு ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் என்னோடய 3 திங்ஸு. அதை நான் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். என்னோடய 2 ஃபுல் அண்ட் டிஷர்ட் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒன்று, அதுக்கப்புறமா இது ஒரு டிஷர்ட்டு, அதுக்கப்புறமா இது வந்து ரைடிங் ஜாக்கெட்குள்ளே போகிற ஒரு இன்னரு, அப்புறமா லோயர், ரைடிங் ஜாக்கெட்குள்ளே போகிற ஒரு லோயரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசரு, ஒரு கார்கோ பேண்ட்டு. இவ்வளோ தான் நான் மொத்தமாகவே எடுத்துகிட்டு போகிற திங்ஸு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ பேக்கில் மற்ற திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அண்ட் ரைட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. சும்மா எடுத்து பேக் பண்ணுறதுக்கே கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் நான் ட்ரெஸ்ஸஸ் நிறைய யூஸ் பண்ணவே இல்லை. அதுதான் பயங்கரமான விஷயம். ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்தேன். மிஞ்சி போனால் 2-3 ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த டைம் வந்து அது எல்லாமே பட்டு திருந்திட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வேறு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரைடிங் ஜாக்கெட்டு, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ரைடிங் ஜாக்கெட் தான் இது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ரைடிங் பேண்ட் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஏன்னா நீ பேட்ஸாக லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரைடிங் பேண்ட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி ரைடிங் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ரெயின் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் ரெயின் ஜாக்கெட் தான். ரைனாக்ஸ் ரெயின் ஜாக்கெட் பேண்ட்டு தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னர், நம்ம ரைடிங் ஜாக்கெட் பேண்ட்குள்ளே வர இன்னர் லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே, அதாவது டெல்லியிலேருந்து ஜம்மு வரைக்கும் போகிற வரைக்குமோ இல்லை ஸ்ரீநகர் வரைக்கும் போகிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும் இந்த பேண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜர்க்கின், அதாவது நம்ம வெளியெல்லாம் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஜர்க்கின் இது பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து க்ளவுஸ்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எனக்கு தான் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட அழுவாத குறையாக வந்து க்ளவுஸ் வந்து சரியான க்ளவுஸ் இல்லாதனால அழுதுகிட்டே ஓட்டுறேன். ஏன்னா கை அவ்வளோ வலி இருந்துச்சு. இந்த தடவை வந்து ப்ராப்பரான க்ளவுஸஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து ஒரு லெதர் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவேர் பிராண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சிட்டிவேர் க்ளவுஸ் தான். இதுவும் மோட்டோவேர் பிராண்டு தான். ஏன்னா மோட்டோவேர் தான் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா மற்றது ரைனக்ஸ்லாம் போனீங்கன்னா மினிமம் 5K அந்த ரேஞ்சுக்கு போயிடுது. மோட்டோவேரில் வந்து ஒரு 2.5, 3 மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்கே நம்மளுக்கு கிடைக்குது. உல்லன் சாக்ஸு இங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அந்த கோல்டு கிளைமேட்டுக்கு உல்லன் சாக்ஸ் போட்டால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு குளிர் அடக்கமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெதர் சாக்ஸு, இதுவுமே லாஸ்ட் டைம் நான் லடாக் ரைடில் தான் போகும்போது நான் வாங்கினேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 சாக்ஸ் நான் போட்டிருந்தேன். அப்பயுமே ரொம்ப குளிர் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா லோக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு லெதர் க்ளவுஸு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸுக்கு போயிடலாங்க. என்னென்ன டூல்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன், எந்தெந்த டூல்ஸ்லாம் நம்மளுக்கு முக்கியமாக ஆன் ரோடில் முக்கியமாக உதவும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் கிளீனர் ஒன்று, அப்புறமா செயின் கிளீனர் ஸ்ப்ரே ஒன்று, அதுக்கப்புறமா செயின் ஸ்ப்ரே. முக்கியமாக எந்த ரைடுக்கு போனாலுமே செயின் ஸ்ப்ரே இல்லாமல் போகாதீங்க. ஏன்னா செயின் ஸ்ப்ரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த லூப்ரிகேஷன் சரியாக இருக்காது. செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரமாக அடி வாங்கிடும். ப்ராப்ளம் அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறமா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ரேட்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நம்ம அடிக்கடிக்கு நம்ம லூப் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் சப்போஸ் ஆன் ரோடில் நம்மளுக்கு பஞ்சர் எதனா ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஸோ பஞ்சர் கிட்மே நான் வச்சிட்ருக்கிறேன். ஒரு புது டியூப் ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காற்றடிக்கிற மிஷின், எலக்ட்ரானிக், இது வந்து பேட்ரி மிஷின் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து ஒரு வீல் ஸ்பேனர், அதுக்கப்புறமா 2 லிவர் டயர் கழட்டுறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர், என்னென்ன சைஸ் ஸ்பேனரு 12, 13, 14, 15,
10-11 இந்த 3 ஸ்பேனர். அதுக்கப்புறமா சின்ன FTA 1, அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர். அதுக்கப்புறமா ஒரு க்ளூ ஃபார் பஞ்சருக்காக. அதுக்கப்புறமா இதை கழட்டுறதுக்காக இந்த பின் இருக்குது இல்லைங்களா, இந்த பின்னை கழட்டுறதுக்காக இந்த ஸ்க்ரூ ட்ரைவர். அதுமா சின்ன டார்ச், ரொம்ப அளவுக்கு பவராக இருக்காது, வேறு டார்ச் வாங்கணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா ஒரு டப்பாரியா 46 பீசஸ் கிட் செட்டு ஒன்று. இதில் எல்லா விதமான ஸ்க்ரூவு, அதுக்கப்புறமா வந்து பிட்டு, எல்லா சின்ன சின்ன ஸ்பேனர் பிட்டு எல்லாமே மேக்ஸிமம் வந்துடும். ஸோ இதுவே ஓரளவுக்கு போதுமான ஒரு டூல் செட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆலன் கீஸ் தான். ஸோ அதனால் ஆலன் கீஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். 5 லிட்டர் கேன் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட அந்த சைட் பவுச் இருக்குது இல்லைங்களா, அந்த பவுச்சில் வந்து கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் இந்த கேன் வந்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் பேக் புதுசாக தான் வாங்கியிருக்கேன். இது அப் டு -20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஸ்லீப்பிங் பேக் தாங்கும் நம்மளுக்கு. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த டைமு. லாஸ்ட் டைம் என்னோடய ஏற்காடு ரைடில் இந்த டென்ட்டு நான் வாங்கியிருந்தேன். இந்த டென்ட் ஸ்டே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டைம் லடாக்லேயும் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அங்கேயும் ஸ்டே பண்ணுவோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. அப்புறம் வேறு என்ன, வழக்கம் போலங்க என் டேங்க் பேக் இல்லாமல் நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ண மாட்டேன். டேங்க் பேக்கு. அப்புறம் முக்கியமானது மெடிசன்ஸ். என்னென்னலாம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் எல்லா மெடிசன்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா டயாமேக்ஸ் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அக்யூட் மவுண்டைன் டிசீஸ்க்காக நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். முக்கியமாக அந்த கார்துங்களா பாஸு, ஹை ஆட்டிடியூட் ரேஞ்சஸ்க்கெலாம் போகும்போது அந்த இடத்துல மெடிசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பேசிக் மெடிசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷனுக்கு தேவையான மெடிசன்ஸு. அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன, தலைவலிக்கு எனக்கு அடிக்கடி கொஞ்சம் தலைவலி வரும், அந்த தலைவலிக்கு தேவையான மெடிசன்ஸு. அதுக்கப்புறம் வேறு என்ன, வாமிட்டிங் சென்சேஷனு, அதுக்கப்புறமா ஸ்டொமக் பெயின், ஏன்னா ஃபுட்டு எதனா செட் ஆகணும்னு வச்சுக்கலேன் அந்த பிரச்சனைகளுக்கு. வேறு நிறைய அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாமே சேஃப்டிக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். கோல்டு, ஜுரம் வந்துச்சுன்னா அந்த மெடிசன்ஸு. ஸோ எல்லாத்துக்குமே தேவையான மெடிசன்ஸ் ஓரளவுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேறு என்னங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள். கிளச் கேபிள் நான் வண்டியிலே எக்ஸ்ட்ராவாக செட் பண்ணிவிட்டேன். ஆக்சிலேட்டர் கேபிள் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, ஏன்னா இது வந்து டேங்க்குள்ளே போகிறதுனால கொஞ்சம் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் தனியாகவே கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன திங்ஸு, முக்கியமாக என்னோடய ரைடிங் ஷூ. இது வந்து பார்த்திங்கன்னா ASM சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ரொம்ப ஹையர் அண்ட் பிராண்ட்லாம் கிடையாதுங்க, ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு. பேக் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஹை ஹீலும் கொடுத்துருக்காங்க. அதே போல் வாட்டர் ப்ரூஃபும் கூட ஓரளவுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் நமக்கு. அண்ட் வேறு என்ன மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே கவர் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையுமே என்னோடய பாக்ஸ்குள்ளே செட் பண்ணணும். இப்போ அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான டாஸ்க்கு. அடுத்த வீடியோவில் நான் அந்த டாஸ்க்கை சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா March 3 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லடாக் கிளம்புறேன். சென்னையிலேருந்து பை ட்ரெயினில் கிளம்புறேன். டெல்லியிலேருந்து தான் ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. ரியல் ட்ரிப் வந்து டெல்லியிலேருந்து தான் நம்ம வந்து மோட்டோ விளாகிங், மோட்டோ எல்லாமே அண்ட் ட்ரெயினில் எப்படி போகிறன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். March 4 உங்களுக்கு ஓரளவுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் புதுசாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா உங்கள் மூலமாக தான் நான் க்ரோ ஆக முடியும். இதுக்கப்புறமா தான் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் மூலமாக தான் எனக்கு வந்து வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் மட்டும் தான் என்னால் டெவலப் ஆக முடியும். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.